ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 வீக்ஸ் ஆகிட்டு இந்த வீடியோ எடுத்து நம்ம கோயிலுக்கு போயிருந்தோம். சாத்தூர் மாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். காலையிலே 7 மணிக்கு கிளம்பி வச்சாச்சு. 6:20க்கெலாம் ட்ரெயின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டோம் கரெக்டாக ஜங்ஷனுக்கு. வரவும் 6:20க்கெலாம் ட்ரெயின் கரெக்டாக வந்துருச்சு. இது நம்ம ரிசர்வேஷன் டிக்கெட் மாதிரி கிடையாது. ஸோ சீட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் பரவாயில்லன்னு கிடச்ச இடத்துலலாம் நாங்கள் ஃபுல்லாக உட்காந்துட்டு கிட்ஸை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மேலே உட்கார வச்சிட்டோம். ஸோ அதுவும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குமேனு ட்ரெயினில் கிட்ஸ்லாம் மேலே உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டே வந்தாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 to 2.5 hours ட்ராவல் தான். 9:45 10க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சாத்தூர் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, பஸ்ஸும் இருக்குது. பஸ்ஸு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். நாங்கள் பஸ்ஸில் தான் போனோம். அங்கேருந்து கரெக்டாக ஒரு 20 minutes தான் ஆச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்தாச்சு. ரொம்ப நாள் இருந்த நேர்த்திக்கடன் இது. முகேஷ்க்கு மொட்டை போடணுன்னு நேர்ந்திருந்தோம். ஆக்சுவலாக எனக்கு அம்மங்கன் இருந்தபோது நேர்ந்த நேர்த்திக்கடன் கிட்டத்தட்ட இந்த வருஷம் பிறந்ததுலேருந்தே உனக்கு நாங்கள் வந்து முடியே வெட்டலை. ஏன்னா அந்த டைம் எனக்கு முடி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அப்புறம் எனக்கு February 1st week கிட்டே அம்மா போட்டிருந்தால அப்படியே அந்த நேர்த்திக்கடன் இழுத்துகிட்டே போய் ஃபைனலாக May 1st weekல தான் வர மாதிரி இருந்தது. பிள்ளைக்கு ரொம்ப முடி இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், கோயிலுக்குங்கிறது வந்து ஈஸியாக நம்ம நினச்சோட போயிட முடியாது, அதுக்கான ஒரு டைம் வரும்னு. ஸோ அப்போ தான் எங்களை சாமி கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக தட்டி தடுமாறி கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் செஞ்சு கொண்டு வந்துட்டோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி வித் தக்காளி சட்னி. டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:30 தாண்டிச்சு. ஸோ கிட்ஸுக்கு நல்லாவே பசிக்க ஆரம்பிச்சிட்டு அதெல்லாம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் வச்சு கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அங்கே கோயிலே பிரசாதம் கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு அம்மாவும் மைனியும் புளியோதரை வாங்கிட்டு வந்தாங்க. புளியோதரை, அப்புறம் இட்லி, தக்காளி சட்னி, கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த வடை. ஸோ இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு பூமுடி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா கிட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கூப்பிட்டு போக முடியாங்கிறதுனால ஹஸ்பண்டை கிட்ஸை பார்க்க சொல்லி உட்கார வச்சுட்டு நான், அம்மா, அத்தை, மைனி நாங்கள் எல்லா 4 பேர் தான் வந்தோம். ஆக்சுவலாக நேர்த்திக்கடன் வந்து பார்த்திங்கன்னா மைனிக்கும் பூ முடி கொடுக்குறதா நேர்ந்துருந்தாங்களாம். நானுமே தம்பிக்கு அம்மா கண்டிருந்தபோது பூ முடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நேர்ந்திருந்தேன். 2 டோக்கன் வாங்கியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மைனி வந்து பூ முடி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு பூ முடி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பூ முடி கொடுத்தேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு காமிச்சு அது வெட்டிட்டாங்க. பட் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. எனக்கு என்னமோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முடி வெட்டியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ரொம்ப கம்மியாக வெட்டிட்டாங்களோன்னு தோணுச்சு. அதனால் மறுபடியும் அவங்க சீவ சொல்லி இன்னும் கொஞ்சம் வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லி பூமுடி கொடுத்துட்டேன். நான் கொடுக்குறதே கொடுக்குறோம் கொஞ்சம் திருப்தியாக, மனசுக்கு திருப்தியாக கொடுத்தோன்னா நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கட் பண்ணதுக்கப்புறமும் மறுபடியும் அவங்க கொஞ்சம் எனக்கு ஒன்று போல் சீவிட்டு திரும்பி கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டாங்க. நல்லபடியாக பூமுடி கொடுத்துட்டு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா மோட்டரில் தண்ணி வரும். ஸோ அப்படியே குளிச்சுட்டு சாரியெல்லாம் கட்டி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தடுத்து என்ன பண்ணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.